ஒற்றுமை ஒரே இலக்கு. வார்த்தையில் ஆட்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம். எண்ணங்களின் முனையில் வார்த்தைகளின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம். நேருக்கு நேர். நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இந்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக 4 வாரங்களுக்கு 14 கருத்துரையாளர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். மிக முக்கியமாக ஒவ்வொரு விடய பரப்புகளும் ஒவ்வொரு சமூக பிரச்சனைகளை தாங்கியதாகவே நேருக்கு நிகழ்ச்சியிலே நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். இந்த வகையிலே அரசியல் சார்ந்த விடயங்கள் கூட சமூகம் சார்ந்த விடயத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. அரசியல் என்பது சமூகத்தினுடைய இன்னும் ஒரு அங்கமாக இருக்கின்றது. எனவே அரசியல் சார்ந்த விடயங்களையும் தமிழர்களுடைய அரசியல் செயற்திட்டங்கள் சார்ந்த விடயங்களையும் அவ்வப்போது பேசிக்கொண்டு வருவது மிக முக்கியமான அந்த வகையிலே இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலே நாங்கள் அரசியல் சார்ந்த கருவூலத்தோடு இணைந்ததாக விடயப்பரப்பினை பேச இருக்கின்றோம். அதற்கு முதலிலே 14 கருத்துரையாளர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். முதலிலே நாங்கள் சந்திப்போம் குணசீலன். குணசீலனைப் போலவே இன்னும் ஒருவர் அகிலன். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய அங்கத்துவர்களாக அல்லது பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதனுடைய செயற்பாடுகளுடன் இணைந்து பங்காற்றக்கூடியவர்களும், தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களும், இன்னும் ஒரு பொதுவான கருத்து வெளியிலே உரையாடக்கூடியவர்களும் என்று பலவிதமானவர்களுடைய கூட்டணிவிலே அடுத்து நாங்கள் இணைத்துக் கொள்வோம் அகிலன். அகிலனைப் போலவே அடுத்து இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்து வழங்க நாங்கள் அழைக்கின்ற அடுத்தவர் தான் ஜோகலிங்கம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய மற்றும் ஒருவரை நாங்கள் அழைத்துக் கொள்வோம் ஜெயராஜ். மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகள் என்பது மிக முக்கியமானது. அந்த அரசியல் செயற்பாடுகளை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்ற பெயரிலே பல வருடங்களாக தொடர்ச்சியாக நகர்த்தி கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய தேர்தலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியிலே இந்த விடயங்கள் பற்றி நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் பற்றியதான ஒரு பொதுக்களத்தில் விவாதிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்து நாங்கள் அழைத்துக் கொள்வோம் கணேசலிங்கம். கணேசலிங்கத்தைப் போலவே அடுத்து நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய புதிய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மயில்வாகனம் அவர்களை அடுத்து இணைத்துக் கொள்வோம். மயில்வாகனத்தைப் போலவே நீண்ட பல காலமாக தொடர்ந்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தோடு முனைப்பாக செயற்பட்டு கொண்டு வருகின்ற ஒருவரை அடுத்து இணைத்துக் கொள்வோம் திரு ஆறுமுகம். ஆறுமுகத்தோடு இணைந்து அடுத்து சர்வானந்தா. சர்வானந்தை அடுத்து நாங்கள் மக்களினுடைய பிரதிநிதிகளாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் மாத்திரமல்ல, எந்த ஒரு அரசாங்கம் அல்லது எந்த ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரக்கூடிய மக்களினுடைய குரல் மிக முக்கியமானது. அந்த வகையிலே அடுத்து இணைத்துக் கொள்வோம் ஈழன். ஈழனைப் போலவே மக்களுடைய பிரதிநிதிகளாக இங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை, தங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றது என்பதனை இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைப்புகளுக்கு தெரியப்படுத்துவது முக்கியமான அந்த வகையிலே அடுத்து மக்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய ஆதியைப் போலவே மக்களினுடைய இளைஞர்களினுடைய குரலாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். அதே வேளையிலே நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளோடும் தன்னை அவ்வப்போது இணைத்து கொண்டு செயற்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு இளைஞர் தான் செய்யோனை இணைத்துக் கொள்வோம். அடுத்து தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பை சேர்ந்த இளைஞர். ஒரு பொது மக்கள் என்ற வகையிலும் அவர்களை பார்த்து கொள்ளலாம், அல்லது இதர மக்கள் சார்ந்த அமைப்புகள் என்ற சார்பிலும் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையிலே அந்த மக்களினுடைய குரலாக அல்லது இதர அமைப்புகளினுடைய குரலாக பேசக்கூடிய பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கக்கூடிய ராகவனை இணைத்துக் கொள்வோம். இப்பொழுது ராகவன். அதேபோல் அடுத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு இன்றைய வாரத்தின் நேருக்கு நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வது சிவலிங்கம். சிவலிங்கத்தை தொடர்ந்து இறுதியாக நடராஜா அமரநாத். அவரும் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய செயற்பாடுகளிலே, தொடர்ச்சியாக அரசியல் செயற்பாடுகளில் இந்த நாட்டிலே ஈடுபட்டு கொண்டு வருகின்றார் நீண்ட பெரும் காலமாக. இப்பொழுது நடராஜா அமரநாத்.
எண்ணங்களின் முறையில் வார்த்தைகளின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு வாரத்திலே சந்திக்கிறோம். அன்புறவுகளை உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றோம். இந்த வாரத்திலிருந்து நாங்கள் புதியதொரு கருப்பொருளுடன் புதிய கருத்துரையாளர்களுடனும் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். இன்றிலிருந்து தொடர்ச்சியாக 4 வாரங்களுக்கு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இந்த கருப்பொருளோடு ஒட்டிய விடயங்களாக இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை கருத்துரையாளர்களும் சந்திக்க போகிறார்கள். முதலிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் நேருக்கு நிகழ்ச்சி சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய அத்தனை கருத்துரையாளர்களையும் இதில் பங்கேற்றவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். 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 நல்லது. முக்கியமாக எல்லோரும் ஆண்களாக இங்கே இருக்கின்றோம். அரசியலிலே பெண்களுக்கான வகைபாகம் மிக குறைவடைந்திருக்கிறது என்பதற்கு இது கூட ஒரு சான்றாக இருக்கும். பெண்கள் அரசியலில் ஈடுபாடுகளிலே இன்னும் கண்ணியத்துடன் செயற்பட வேண்டும் என்கின்ற அறைகூவலையும் விடுக்கின்ற ஒரு பொழுதாகவே இன்று இவர்களை அனைவரையும் சந்திக்கின்ற பொழுது எனக்கு இருந்தது. சரி, அரசியல் எப்பொழுதும் சமூகத்தோடு பிரித்து பார்க்க முடியாத ஒரு விடயமாக ஒவ்வொருவருடைய நாளாந்த தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற சக்தியாக அரசியல் இருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய தமிழ் சமூக பரப்பிலே அதிகம் அரசியலில் ஆர்வமற்ற மக்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்று சமூக பிரச்சனைகளை பேசிக்கொண்டு வந்தாலும் கூட இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இன்றிலிருந்து 4 வாரங்களுக்கு அரசியல் பிரச்சனையுடன் கூடியதான இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் சமூக அரசியலோடு தங்களை இணைத்து கொண்டு தொடர்ச்சியான நீண்ட செயற்பாடுகளை புரிந்து கொண்டு வருபவர்கள். இதில் பலரை உங்களுக்கும் தெரிந்திருக்கும். மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள், அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கும் அமைப்புகளுக்கும் இடையிலே ஒரு தூரநோக்கு பார்வையிலே இந்த செயற்பாடுகளை அவதானிக்கின்ற அவதானிகளாக, விமர்சகர்களாக, இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் என்று சொல்லப்படுகின்ற வளர்ச்சி நோக்கிய, கட்டுமானம் நோக்கிய விமர்சனங்களை அமைப்புகளின் மீதும் மக்களின் மீதும் அரசியல் தலைவர்களின் மீதும் வைக்கக்கூடிய மக்களினுடைய பிரதிநிதிகள் என்று எல்லோரும் அடங்கிய இந்த அமர்வு நான் நினைக்கின்றேன் மிக கனதியான பல சங்கதிகளை எங்களுக்கு சொல்லும். எங்களுடைய சிந்தனைகளிலே பல பொறிகளை தட்டிவிடும், விழிப்புணர்வு சார்ந்த பல அரசியல் விஷயங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குறிப்பாக தமிழ் மக்களினுடைய சுபீட்சம் தொடர்பாக, அரசியல் அபிலாஷைகளுடைய மீட்பு தொடர்பாக, உரிமைகளினுடைய மீட்பு தொடர்பாக நீண்ட காலமாக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு கொண்டு வருகின்றவர்கள் தான். ஆனால் அந்த செயற்பாடுகளினுடைய வீரியம் மக்களினுடைய தேவையை ஈடு செய்யக்கூடிய வீரியத்தின் சமாந்தர புள்ளியிலே, சமநிலை புள்ளியிலே சந்திக்கின்றதா என்பது பற்றியதான கேள்வி பலரிடம் இருக்கின்றது. குறிப்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்பது தொடர்ச்சியாக யுத்தத்தின் பிற்பட்ட காலங்களிலே தங்களினுடைய உருவாக்கங்கள் தொடங்கி இன்று வரைக்கும் நிறைய செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றது. இப்பொழுது அவர்களுடைய தேர்தல் 3வது தேர்தல் களத்திலே அவர்கள் அண்மித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளை நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம். மக்களுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேருக்கும் நடுவிலே இருந்து விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடிய பிரதிநிதிகள் கூட இங்கே இருக்கின்றார்கள். முக்கியமாக இன்றிலிருந்து 4 வாரங்களுக்கு பார்க்கின்ற விடயம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய நகர்வுகளும் தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பும் ஒற்றை சமநிலை புள்ளியில் சந்திக்க தவறு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்விதான். தவறு இருக்கின்றதா என்று சொன்னால் அதற்கான காரண காரியங்களை, அதற்கான ஆதாரங்களை இங்கே முன்வைப்பதற்கு பலர் இருக்கிறார்கள். இல்லை, சந்திக்க தவறு இருக்கின்றது. மக்கள் எதை விரும்புகிறார்களோ, எதை எதிர்பார்க்கிறார்களோ, மக்களுக்கு எது தேவையோ அதை நோக்கித்தான் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தங்களுடைய செயற்பாடுகளை நகர்த்தி கொண்டு வருகின்றது என்று அவர்களை சார்ந்த பிரதிநிதிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 2மே முக்கியமாக அவர்களுடைய தேர்தலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே பேசுவதற்குரிய காரணம் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் அமைச்சர்களாலும் நிரம்பியிருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றம் மக்களுக்கு சில விழிப்புணர்வுகளை தந்தால் ஒழிய மக்களினுடைய தெரிவுக்கு அவர்கள் முன் போய் நிற்பதற்கு உரிய சாத்தியத்தை இழந்துவிடும். எனவே மக்களுக்கு அவர்களுடைய செயற்பாடுகள் பற்றியும் அல்லது மக்களிடம் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் எதிர்வினை ஆற்றுகின்றது, அவர்களுடைய விஞ்ஞாபனம் என்ன சொல்லுகின்றது என்பதை பற்றி அறிந்து கொள்வதும் மிக முக்கியமானது. அடிப்படையிலே மீண்டும் உங்கள் எல்லோரையும் அன்புடன் அழைத்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய செயற்பாடும் மக்களினுடைய எதிர்பார்ப்பும் ஒற்றை சமநிலை புள்ளியில் சந்திக்க தவறு இருக்கின்றதா என்பது கேள்வி. உங்களை கேட்டால் இல்லை, தவறு இருக்கவில்லை என்று சொல்லக்கூடும். ஆனால் இல்லை, சில இடங்களிலே அல்லது பல இடங்களிலே மக்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என்கின்ற கூறக்கூடிய கருத்துக்களும் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளில் யாராவது உங்களுடைய இந்த தேர்தலில்
நீங்கள் மக்களுக்கு சொல்கிற விஷயம் இப்போ அடுத்த இந்த தேர்தல் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நகர்வு இப்படி இருக்க போகிறது, நாங்கள் இன்ன அரசியல் செயற்பாடுகளை இன்னும் வேகப்படுத்த இருக்கின்றோம் என்பது பற்றியதான ஏதாவது ஒரு 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 விஞ்ஞாபனத்தை போன்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு அதையொட்டி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு போகிறது பொருத்தமாக இருக்குமென்னு நம்புகிறேன். நாடு கடந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய யாராவது உங்களில் இந்த கருத்தை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நாடு கடந்த தமிழீழம் 2 விடயங்களைத்தான் தமிழ் மக்கள் மத்தியில் முன்வைக்கின்றது. ஒன்று அளிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் என்பதை சர்வதேசத்தின் ஊடாக, ஐக்கிய நாடு சபையின் ஊடாக இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது அதற்கு நிகரான ஒரு விசேஷ தீர்ப்பாயத்தை நிறுவி அதை விசாரிக்க வேண்டும் என்றது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் ஈழத்தில் வாழும் மக்களும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் இடையும் ஐக்கிய நாடு சபையின் மேற்பார்வையில் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த மக்களுடைய கருத்துக்கள் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே தமிழ் மக்களுடைய தீர்வு அமைய வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய நாடு கடந்த தமிழீழத்தின் செயற்பாடுகளில் முக்கிய 2 விடயம். இதை நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். மேலதிகமாக விளக்கம் தேவை என்று சொன்னால் மீண்டும் நான் சரி. இப்போ இந்த 2 விதமான அடிப்படையில் மிகச் சுருக்கமாக இந்த 2 விதமான நோக்கங்களும் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அந்த நோக்கத்தை இப்போ நாடு கடந்த அரசாங்கம் யுத்தத்துக்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட இத்தனை வருடத்தில் அந்த நோக்கம் எவ்வளோ தூரம் நகர்த்தி இருக்கிறீங்க, எவ்வளோ தூரம் நகர்ந்து இருக்குது? நிச்சயமாக 2010ஆம் ஆண்டு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் உருப்பெற்றது. அன்றிலிருந்து இன்று வரை மக்கள் பிரதிநிதிகளாக நாடு கடந்த அரசாங்கம் இயங்கி வருகிறது. மூன்றாவது இதுவரை 2 தவணைகள் அரசாங்கம் இயங்கியிருக்கிறது. 3வதுக்கான எலெக்ஷன் தேர்தல் வர இருக்கிறது. இந்த இடத்தில் நாடு கடந்த அரசாங்கம் இதுவரைக்கும் சாதித்த விஷயம் என்ன என்று சொல்லும் பொழுது, இன்று அதை நாங்கள் சொல்வது என்பதை விட ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாடு கடந்த அரசாங்கத்தின் மீது எப்படியான ஒரு பார்வை பார்க்கின்றது என்பதன் மூலமாக நாடு கடந்த அரசாங்கத்தில் செயற்பாடு எப்படி இருக்கின்றதை நாங்கள் எங்களோட மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இன்று சர்வதேச தளத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஒரு என்னென்னு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கண்டு அஞ்சக்கூடிய ஒரு அமைப்பாக நாடு கடந்த அரசாங்கம் இருக்குது என்று சொன்னால், நாடு கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடு காரணமாகத்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாடு கடந்த அரசாங்கத்தை கண்டு அஞ்சுகிறது. அதாவது 2009 வரைக்கும் 2009 அதுக்கு பிறகும் இன்று வரைக்கும் தமிழ் மக்களுக்கு, வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக சர்வதேச தளத்தில் நாடு அரசாங்கத்தின் செயற்பாடுன்றது மிக காத்திரமாகத்தான் இருக்கின்றது. கன புத்திஜீவிகள், உலக அளவில் இருக்கின்ற மனிதநேய செயற்பாட்டாளர்கள் இப்படியானவர்களை உள்வாங்கி இன்று சர்வதேச தளத்தில் தனக்கான ஒரு பலத்தை உருவாக்கி எங்களோட மக்களுக்கான நீதி கோரும் ஒரு பணியை நாடு கடந்த அரசாங்கம் சிறப்பாக செய்வதுதான் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு மிக நெருக்கடியான ஒரு விஷயமாக இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் உங்களை கண்டு அஞ்சுகிறது என்று சொல்லி. ஸ்ரீலங்கா அரசாங்கம் அஞ்சுகிறதோ இல்லையோ, நிச்சயமாக பெரும்பாலான தமிழ் மக்கள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை கண்டு அஞ்சுவதாகவே ஒரு ஊடகவியலாளராக நான் பார்த்தபோது தெரிகிறது. ஏன் இப்போ ஸ்ரீலங்கா அரசாங்கம் உங்களுக்கு கண்டு அஞ்சுறதுக்கு நீங்கள் என்ன செய்து அவங்க அஞ்சுறாங்கன்றது தெரியாது. ஒரு கேள்வி இருக்கு. நாங்கள் என்ன செய்ததால் அவர்கள் அஞ்சுகிறார்கள் கேட்போம். அதுக்கு முதல் தமிழ் மக்களுக்கு உங்கள் மீதான ஒரு அச்சம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்கோன, நான் முதல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆதாரங்களுடன் சில பதில்களை கூறலாம்னு நினைக்கின்றேன். நாங்கள் நாடு கடந்த தமிழீழம் முதல் தமிழ் மக்களிடம் சர்வதேச விசாரணை வேணும் என்று ஒரு கையெழுத்து போராட்டம் நடத்தியது. அதில் 1.5 மில்லியன் மக்கள், உலகம் பரவலாக இருக்கிற மக்கள் கையெழுத்திட்டார்கள். இரண்டாவதாக மெப்பென்று ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அதில் சர்வதேச சட்ட வல்லுநர்கள், ஐக்கிய நாடு சபைக்குள் இருப்பவர்கள், பல நாடுகளுடைய இன அழிப்பு சம்பந்தம் இல்லை போர்க்குற்றம் சம்பந்தம் அந்த விசாரணைகளில் ஈடுபட்ட சட்ட நிபுணர்கள் அதில் பங்கு பெற்ற வைத்து அது சம்பந்தமான இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாடுகள் பற்றி அறிக்கைகளை ஐக்கிய நாடு சபைக்கு கொடுத்து தமிழ் மக்களுக்கு சர்வதேச விசாரணை தான் வேண்டும் என்ப அந்த அங்கே சமர்ப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக நாங்கள் இங்கே பிரித்தானியா பொறுத்தவரையில் நாங்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற அங்கத்தவர்களையும் சந்தித்திருக்கின்றோம். இதில் இருக்கிறது நான் சந்தித்த பாராளுமன்ற அங்கத்தவர் நாடு கடந்த தமிழீழம் என்று இதே போட்டு அவர் எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். இதை அவர் மட்டும் அனுப்பவில்லை, இங்கே உள்ள காமன்வெல்த் செக்ரட்டரி கூட நாடு கடந்த தமிழீழம் என்ற சொல்லை பாவித்திருக்கின்றார். அப்பொழுது நாங்கள் இங்கே எங்களுக்கு அந்த ஒரு இன்னும் பொறுத்தவரையில் ஒரு நாடு கடந்த தமிழீழத்துக்கு ஒரு அங்கீகாரம் இந்த பிரித்தானியாவால் பெறப்பட்டது போல ஒரு சிறிதளவு
நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்னும் நீண்ட தூரம் வேலை செய்ய இருக்கேன்னு சொன்னால் எங்களுடைய ராஜதந்திர செயல்பாடுகள் மிக மிக சிறியதாக தான் இருக்கின்றது. அது சம்பந்தமான நிபுணர்கள் எங்களிடம் இல்லை. அப்போ நீண்ட காலமாக இலங்கை அரசாங்கமோ அல்லது இந்த நாங்கள் போராடுவது தனியாக இலங்கை ஸ்ரீலங்காவுக்கு எதிரான மட்டும் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மை அது அல்ல. நாங்கள் சர்வதேசத்துக்கு ஊடாக, அதாவது நீண்ட காலமாக சில அரசியல் கோட்பாடுகளையும் பொருளாதார கோட்பாடுகளையும் முன்வைத்து செயல்படுகின்ற சர்வதேசத்துக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் விடுதலை போராட்டம் பின்னடைவுக்கு போனதற்கு காரணம் சர்வதேசம். இது விளக்கம் இல்லை. நீங்கள் எங்களுக்கு தேவை நீண்ட சொற்பொழிவு இல்லை, உணர்ச்சிகரமான கோஷங்கள் இல்லை. எங்களுக்கு தேவை பிராக்டிக்கலாக பிரச்சனை. நீங்கள் உலக நாட்டோட போராடுறோம், இலங்கை அஞ்சுதுன்றது என்ன சும்மா டைட்டில் போட்டுட்டு இருக்கிறோம். உலக நாட்டில் போராடுறோம், அஞ்சுறோம், என்ன செய்ய அஞ்சுது, என்ன போராட்டத்தை ஆக்கி பிரித்தானியா உங்களோட தமிழக அரசாங்கம் என்ற லேபிள் அங்கீகரிச்சது தான் உங்களோட நோக்கமாக இருக்க போகுது. அது சாதனை இல்லை. அதில் குறுக்குறதுக்கு நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் முதல்ல சொன்னீங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை பார்த்து மக்கள் அஞ்சுகிறார்கள். அதுக்கு எனக்கு ஒரு தெளிவாக விளங்க வேணும். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை பார்த்து மக்கள் ஏன் அஞ்சுகிறார்கள்? நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஈழத்தை பிரதிபலித்தக்கூடிய தமிழ் மக்கள். அந்த மக்கள் அஞ்சுவதற்கு என்ன காரணம்? இல்லை, அந்த அச்சம் என்பது நீங்கள் தங்களை கொலை செய்வீர்கள் என்கின்ற அச்சம் இல்லை. நீங்கள் பெற்றுத்தரக்கூடிய உரிமை என்பது, அந்த உரிமை என்பதன் மீதான அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையினமான ஒரு அச்சம். நீங்கள் உங்களால் எதையுமே தங்களுக்கு பெற்றுத்தர முடியாதுன்னு நம்புகிறேன். அந்த 10 வருஷத்தில் நீங்கள் எத்தனையோ லொபி வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆயினா இப்போ கடைசியாக நீங்கள் சொன்னால் அந்த லேபிள் ஆயினா அந்த பிரித்தானியா அங்கீகரித்ததோடு நிற்கிறோம். இல்லை, என்னென்னா நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்றது மரபுவழி தாயகம், சுயநிர்ணயம், தமிழ் தேசியம், இதை பிரதிநிதிப்படுத்தித்தான் ஒரு அரசாங்கமாக உலக நாடுகளில் கட்டமைக்கப்பட்டு எங்களுக்கு இப்போ ஒரு நாடு இல்லாமல் நாடு தவிர்த்து புலம்பெயர் தேசங்களில் அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை கட்டி எழுப்பக்கூடிய பலமான மக்கள் தேவை. இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழீழத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அத்தனை தமிழ் மக்களும் அதில் ஆர்வமாக பங்கு பெற்றுக்கிறார்களா, அல்லது அந்த ஏதாவது அமைப்புகள் சார்ந்து அவர்கள் தங்களுடைய பங்களிப்புக்கு செலுத்துகிறார்களா என்பதுதான் முக்கியம். செலுத்துகிறார்களா? செலுத்துகிறார்களா? இல்ல, நான் கேட்கிறேன், உங்களை செலுத்துகிறார்களா? அண்டபடியாக தான் சொல்லணும். மக்களுக்கு அச்சம் இருக்கு. இல்லை, இதில் கேள்வி என்ன சொன்னால், ரைட், இப்போ ஐயா சொன்னார் இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் இந்த போர்க்குற்ற விசாரணை நடத்த வேணும், ஏன்னா தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மக்களை பார்த்து அஞ்சுறாங்கன்றது மக்கள் வரலையாண்டி. ஓகே, இப்போ இதில் இதான் முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறோம்டா இந்த அமைப்பிட வேலை மக்களை ஒருங்கிணைக்கிறது. அப்போ மக்கள் வரலன்னு சொல்லி நீங்கள் சொல்லி போட்டு மக்கள் மேலே பழிய போட்டுட்டு மக்களை அணிதிரட்டுற செயற்பாட்டிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ள முடியாது. சரியா? இப்போ சாதாரணமாக ஒரு குடிமகனுக்கு 1000 வேலை இருக்கும். ஆனால் நாங்கள் அமைப்பாக வேலை செய்கிற நாங்கள் தான் மக்களை கொண்டு வரணும். ரைட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாடுகள தமிழ் அரசாங்கத்தில் மெயின் நோக்கம் இந்த எங்களோட கோல் என்னென்னு சொன்னால் சர்வதேச வாக்கெடுப்பு நடத்த போகிறோம்னு நீங்க நம்புறீங்களா? இன்றைக்கு இலங்கையில் போய் சர்வதேச வாக்கெடுப்பு எடுத்தா அங்க இருக்கிற முக்காவாசி மக்கள் தமிழகத்துக்கு வாக்களிக்க போறாங்களே? என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த எங்களோட கோலை நோக்கி அங்க இருக்கிற மக்களை நகர்த்துறதுக்கு நாடுகள தமிழ் அரசாங்கம் என்ன செய்திருக்குது? அப்ப நீங்க என்ன டிரான்ஸ்லேஷனல் கவர்மெண்ட் சொல்ற நீங்கள் இந்த மக்களை இந்த தமிழீழம் நோக்கி நகர்த்துறதுல நாடுகளந்த தமிழ் அரசாங்கத்தின் டிரான்ஸ்லேஷனல் ப்ரோக்ராம் என்ன, அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் அந்த ப்ரோக்ராமை வைக்காம நீங்கள் எப்படி மக்களை உங்களோட கோரிக்கை நோக்கி நகர்த்துவீங்க? அதோட முக்கியமான கேள்வி, சூடான விவாதங்கள் வெறும் மனிதர்களை சூடாக்குவதற்காக மாத்திரமல்ல, சூடான விவாதங்களுக்கு ஊடாகத்தான் காத்திரமான பல எல்லை புள்ளிகளை, பெறுமதியான முடிவுகளை நோக்கி நாங்கள் நகர முடியும். அந்த வகையிலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறிய இடைவேளை.
எண்ணங்களின் முனையில் வார்த்தைகளின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் என்பவர்களே. இடைவேளையின் பின்பு நாங்கள் சந்திக்கின்றோம். இதற்கு முன்பு பல விதமான இந்த நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய நகர்வும் மக்களினுடைய எதிர்பார்ப்பும் ஒரு சமநிலை புள்ளியில் ஒற்றை புள்ளியில் சந்திக்க தவறி இருக்கின்றதா அல்லது சந்திப்பதற்கு என்ன தேவை என்பது போன்ற பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக என்னென்னு சொல்லுன்னா, நாடு கடந்த அரசாங்கம் தன்னால் முடிஞ்ச போராட்டங்களை அர்ப்பணிப்புகளை செய்து மக்களுக்குரிய விடுதலையை காண முயற்சி செய்து கொண்டு வருது. உதாரணத்துக்கு இதில் மக்களுடைய பங்களிப்பு எங்கே பின்னோக்கி நிற்குதுன்னு சொல்லிச்சுன்னா, நாடு கடந்த அரசாங்கம் உதாரணத்துக்கு நாட்டில் நடக்கிற ஒரு அசம்பாவிதத்தை கண்டித்து இங்கே வந்து ஒரு ஜனநாயக போராட்டத்தை அறிவித்து மக்களை வர சொல்லி கேட்டால் அந்த இடத்துல எவ்வளோ மக்கள் வந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கணும், எவ்வளோ பேர் தார்மீகமாக அந்த போராட்டத்தை ஆதரிக்கணும்ன்ற ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்க்கணும். இப்போ ஏன் மக்கள் வர இல்லைன்னு சொல்லி நாங்கள் கேட்டால், நாங்கள் இதில் வந்து ஆர்ப்பாட்டத்தை செய்து போட்டு ஸ்ரீலங்காவுக்கு போயிடாது, அங்கே போனால் எங்களுக்கு பிரச்சனை வருமென்று மக்கள் தங்களோட சுயநலத்துக்காக தாங்க கொள்ளே போகணும், அங்கே ஸ்ரீலங்காவுக்கு போகணும் என்ற சில காரணங்களுக்காக இப்படியான போராட்டங்கள்ல பதில் சொல்ல விட்டுட்டு இப்படியான போராட்டங்கள்ல கலந்து கொள்றது மிக மிக ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு. உண்மையிலேயே வந்து இன்றைக்கு நாங்கள் எவ்வளவோ இழந்து நிற்கக்குள்ள வந்து தனிய அமைப்புகள் பிரதிநிதிகளை கடந்து அந்த மக்களுக்கு இருக்கிற கடமையும் உரிமையும் அந்த மக்கள் வெளிக்கொண்டு வரணும். இப்போ பிரதிநிதிகள் நாங்கள் ஒரு உணர்வோட ஆர்வத்தோடு எங்கள் மக்களுக்கான அரசியலை வந்து வேலை செய்ய வரோம். ஆனால் இதை மக்களும் விளங்கிக் கொள்ளணும். தாங்கள் ஸ்ரீலங்கா போகணும், அங்கே போனால் பிரச்சனை வருமன்றதுக்காக வந்து அந்த மக்களுக்கு இழைக்கப்படுற அநீதிக்கு எதிராக போராட வரைக்குள்ள அந்த மக்களுடைய ஆதரவுன்றது அந்த தளத்தில் வரணும். சரி, இப்போ சேர்ந்து வேலை செய்யறதுக்கு அப்பால் இன்றைக்கு இப்போ பிரித்தானியாவில் பிரதமர் கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் வந்து அந்த செய்தி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ நாங்கள் மீடியாக்களில் இருந்து சமூக வலைத்தளங்களில் இருந்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் இப்படி ஒரு போராட்டம் இருக்குது, மக்களை கலந்து கொள்ள சொல்லி ஒரு அறிப்பை விட்டு நாங்கள் செய்தியை வெளியில் கொண்டு வந்தால் கூட மக்கள்கிற வேற அவற்றை கேள்வி என்னவா இருந்தது என்றால், உங்களுடைய செயற்பாடுகள் உங்களுடைய ப்ரோக்ராமிங் மக்களுக்கு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களா? ஆனால் நீங்களே மக்கள் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வரையில் என்றே சொல்லி கொண்டிருக்கிறீங்க. கேள்வி வந்து உங்களோட நிகழ்ச்சி திட்டம் இப்படி இதில் நகர்ந்து போகிறோம், மக்களுக்காக வச்சிருக்கிற ப்ரோக்ராம் மக்கள்கிட்ட போய் சேர இல்லை என்றால் அந்த குற்றச்சாட்டு இல்லை. அது தவறு. என்ன செய்தீங்க? அது தவறு. மக்களுக்கு போய் சேர இல்லைன்னு சொல்ல முடியாது. நாடு கடந்த அரசாங்கம் சார்ந்து மக்களுக்கு தெளிவான பார்வை இருக்கின்றது. சரி, என்னை பொறுத்த மட்டில் நானும் ஒரு நாடு கடந்த அரசாங்கத்தில் ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றேன். மக்களுக்கு நாடு கடந்த அரசாங்கத்தின் மீதான தெளிவான நாடு கடந்த அரசாங்கம் அதாவது வந்து சர்வதேச அளவில் எங்களோட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை கோரி சர்வதேச பரப்பில் வேலை செய்கிறது மக்களுக்கு தெரியும். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ நாடுகளில் நாடு அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்குது. இது அதாவது தமிழீழம் தேசியம் என்ற ஒரு மிக உயர்ந்த இலக்கை முன்னிறுத்தி தான் நாடு அரசாங்கம் பயணித்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற அமைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழீழம் என்ற விஷயத்தை தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு அமைப்பு நாடு அரசாங்கமாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து இந்த விஷயம்தான், அந்த தமிழீழம் என்ற விஷயம்தான் தமிழர்களுடைய உயர்ந்த ஒரு இலக்காக இருக்குது. இதை விட வேற எந்த விஷயத்தை நாடு அரசாங்கம் உள்வாங்கி இருக்கணும் என்றது இவர் சொல்ற மக்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்குறோம்னு சொல்லி இப்போ மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க நாடு கடந்த அரசாங்கத்திலேண்டே. அந்த தெளிவு மக்களை நோக்கி உங்களோட போராட்டங்களுக்கு கொண்டு வரையில்லை. அப்போ தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். இல்லை, தெளிந்திருந்த மக்கள் போராட்டத்துக்கு வராட்டி அப்போ அந்த தெளிவு என்ன பிரயோசனம்? வணக்கம் சார். தம்பி முதல்ல கேட்ட போல நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை பார்த்து மக்கள் பயப்படணுமாண்டு முதல்ல கேட்டது. ஏன் வரணும் இல்லைண்டு மக்கள் ஒன்றும் பயப்பட இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கணும். எங்களோட மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. நல்ல வடிவாக தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைத்தும் விளங்கும். நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் சரியாகவும் நேர்த்தியாகவும் முன்னோக்கி தான் போய் கொண்டிருக்கின்றதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஸ்ரீலங்கா வந்து ப்ரோஸ்கிரைப்ட் என்று சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்டே வைத்திருக்கின்றது. சும்மா ஒருத்தனை தடை செய்ய மாட்டார்கள். ஒருவரை நான் போயிட்டு இவர் வரக்கூடாது, வீட்டை வரக்கூடாது சும்மா தடை செய்ய மாட்டேன். ஏதாவது பிளவிட்டு இருந்தால் தான் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் செய்யும் செயற்பாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு வடிவாக விளங்குது, தமிழ் மக்களுக்கும் விளங்குகின்றது. அத்துடன் அனைத்து உலகங்களுக்கும் விளங்குகின்றது. அவர்களும் விளங்காமல் இல்லை. தமது சுயநலத்துக்காக இந்த நாடுகள் எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் நாங்கள் இங்கே யூகேயாக இருக்கலாம், அமெரிக்கா இருக்கலாம், கனடா இருக்கலாம், பல இடம் 10 நாட்டுக்கு மேலாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் நிர்வகித்து நடந்து கொண்டிருக்கின்றது. பிரதமரிலிருந்து மினிஸ்டர்ஸிலிருந்து எம்பிஸ் எல்லாம் வடிவாக ஒரு அரசாங்கமாக கட்டமைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியிலாவது தெரியாதவர்களுக்கும் தெரிந்து கொள்ளட்டும்.
வடிவாக கட்டமைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அது 10 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பயும் தெரியாது என்று சொல்வதற்கு எனக்கண்டா அக்செப்ட் பண்ண மாட்டேன். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை ஒரு அரசாங்கமாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இல்லை மற்ற அரசாங்கங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கா? நிச்சயமாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மற்ற சில நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அவர்களை இன்னும் கூட ஏற்றுக்கொண்ட அந்த நாடுகள் இலங்கை பற்றிய பிரச்சனையை ஒரு தமிழரை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசாங்கம் என்று உங்களோட பேசுறதுக்கு தயாராக இருக்கணுமா? தற்போதும் யூகேயும் கனடாவும் இன்னும் 3-4 நாடுகளும் எமக்காக ரெசல்யூஷனை யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வைக்கின்றார்கள். எமக்காக கலைக்க வேண்டாம் என்றால் அவர்களுக்கு வேண்டிய கலைத்து விட்டு போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாடுகள் நிச்சயமாக அந்த ஹியூமன் ரைட்ஸ் என்று ஒன்று இருக்கின்றது, மனித உரிமை அடிப்படை என்றது ஒன்று இருக்கின்றது. என்றால் நாங்கள் அனைவருமே மனிதர்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்களையே இந்த நாட்டுக்குள் விட்டுருக்கிறார்கள். இந்த நாட்டுக்காரன் கூடி அல்லது எங்களையும் விட்டுருக்க மாட்டான். எல்லாரையும் திருப்பி போங்கோ, அங்கே அடிபட்டு சாகுங்கோ நீங்கள் வேணுமென்றால். ஆனால் நாங்கள் இங்கே இருப்பதே ஒரு மனித உரிமை அடிப்படையில் தான் எங்களே விட்டுருக்கிறார்கள். எம்மை அழித்ததும் அதை சொல்லித்தான். அங்கு தமிழ் மக்களை ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணதும் த ஹியூமன் ரைட்ஸ் ரெஸ்கியூங் த ஹியூமன்ஸ் தமிழ் மக்களை என்று. அங்கே அவர் ரெஸ்கியூ பண்ண போகவில்லை, ஸ்ரீலங்கா அழிக்க வேணும் என்று சென்று அழித்தவர்களும் தமிழ் மக்களையும் போராளிகளை. அதில் நாங்கள் அனைவரும் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லாதவர்கள், தமிழர்களும் இடமில்லாதவர்கள். ஆகவே நாங்கள் இந்த நாடுகளை அதே ஜனநாயகத்தை யூஸ் பண்ணி எங்களை அழித்த நாடுகளை அவர்களிடம் அன்ஃபார்ச்சுனேட்லி கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. யுஎன் சொல்லும், நான் ஒருக்கா யுஎனுக்கு உள் போய் கதைக்கும் போது சொன்னேன், வெளியில் இருக்கும் அந்த நாடுகள் தான் எங்களுக்கு சொல்லப்போது, அதை தான் நாங்கள் கேரி அவுட் பண்ண போகிறோம் என்று. அதே போல் இந்த யுஎன் கேட்க என்றால் அந்த நாடுகளைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும். அதே போல் நாங்கள் பல நாடுகளை யூகேல எல்லாம் லோபி பண்ணி கொண்டு தான் இருக்கின்றோம். அதான் என்னென்னு சொன்னா யோயனா, இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு விலங்குகளை எப்படி போய் இந்த லோபின்னு சொல்லிட்டு இருக்கோம், சரியா? இந்த லோபிக்கு என்னத்துக்காக எதுக்காக தமிழ் மக்களுக்கு இங்கே இருக்கிற நீங்கள் போகிற இந்த என்ன மேற்குலகமோ ஐநா தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும், தனியாக மனித உரிமைகள் அடிப்படையில் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? மனித உரிமைகள் அடிப்படையில் இந்த ஒரு நாடு இங்கே இயங்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈராக்குக்கு இவங்க மனித உரிமைன்னு சொல்லி போயிட்டு அங்கே என்ன நடந்தது? ஈராக்கிட 2 பக்கம் எண்ணெய் வளத்தை 2 பக்கமாக பிரித்து ஒரு பக்கத்தை பிரிட்டனும் ஒரு பக்கத்தை அமெரிக்காவும் எடுத்து போட்டு அங்கே இருக்கிற மக்களை நடுவாரத்தில் விட்டது தான் நடந்தது. அப்போ உங்களுக்கு தெரியும் உலகத்தில் இப்படி தான் நடக்குதுண்டு. அப்போ இதில் நாங்கள் எப்படி மக்களை இந்த லோபின்னு சொல்கிறதுன்றது பலத்தின் அடிப்படையிலாம் லோபி கட்டுறது, சரியா? நாங்கள் போய் ஐயோ எங்களுக்கு அங்கே அடிக்கிறாங்கன்னு அழுகிறது மூலம் லோபி கட்ட முடியாது. இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இந்த மக்கள் இந்த பலத்தை எப்படி கட்ட போகிறீங்க? இந்த பலத்தை கட்டுறதுக்கு மக்களை வேணும், மக்கள் சக்தி வேணும், இந்த உலகத்தில் இருக்கிற போராட்ட சக்திகளை ஒன்றிணைக்கணும். அதுக்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வச்சிருக்கிற ப்ரோக்ராம் என்ன? அதைத்தான் கேட்குறேன். மற்றபடி வேறு நல்ல ஒரு கேள்வி. இதில் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கும் போது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முக்கியமாக பல இளையவர்கள் வந்திருக்கிறார்கள். நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை கட்டி அமைக்க வேண்டும், இன்னும் வீச்சாக கொண்டு போகணும் என்ற அடிப்படையில் தான் நீங்களும் வந்திருக்கிறீர்கள். அனைவரும் அதுக்குள் வந்து எல்லோரும், அனைத்து தமிழ் மக்களும், முதலில் சாம் கேட்ட போல் எங்கே ஜோதிகளை காணவில்லை என்று, ஜோதிகள் அனைவரும் பெற வேண்டும். சமத்துவமான இதாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய தேசியத்தில் சொன்ன சமத்துவம் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அனைவரும் சமத்துவமாக இதில் இந்த முறை எலெக்ஷனில் பல கேர்ள்ஸ் பெண்களும் ஈடுபடுகிறார்கள். இல்லை, இப்போ ஜோகி என்னென்றால் எலெக்ஷனில் பெண்கள் ஈடுபடுறதா இல்லை அமைப்புக்குள்ளே ஆக்கள் ஈடுபடுறதான்றது முக்கியம் இல்லை. இவர் சொன்ன மாதிரி மனித உரிமை அடிப்படையில் இந்த நாடு எங்களை அழித்தது, எனவே அதே மனித உரிமை ட்ராக்கில் போய்த்தான் அவங்களை செய்யணும். எங்களுக்கு தேவை பலம். இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்குற ஆயுத பலம் இல்லை, மக்களுடைய பலம். அந்த மக்கள் உங்களுக்கு பின்னில் ஒரு மிகச் சாதாரணமான ஒரு போராட்டத்துக்கே வர இல்லைன்னு சொன்னால் நாங்கள் மக்களோட மனதை வென்றெடுக்க நாடு கடந்த அரசாங்கம் 10 வருஷமாக தவறி இருக்குன்னு தானே பொருள். இப்போ என்னென்னா, முதலாவது நாங்கள் வச்ச கேள்வி என்னென்னு தெரியுமோ, நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சனீங்கண்டா வேலை என்ன செஞ்சேன்னு சொல்கிறத விட்டுட்டு இலங்கை அரசாங்கங்களை பயப்படுது, அது சொல்லுது, இது செய்யுதுன்னு சொல்லி, இப்போ நீங்கள் என்ன செஞ்சனீங்கன்னு கான்ஸ்ட்ரக்டிவாக இது செஞ்சுருக்கிறோம், இப்படியே மூவ்மெண்ட்ஸ் நடந்து கொண்டு இருக்குது, இத்தனை பேர் இங்கே நிர்வகிச்சிருக்கிறோம், இத்தனை அகதிகள். முதலாவது நான் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் இருக்கிற XMMட்ட கேட்குறேன், உலகம் பூரா நாடு கடந்து வாழ்கிற அத்தனை தமிழ் மக்களுக்காக தான் நீங்கள் இயங்குறீங்கன்னா மொத்தமாக எத்தனை நாடு கடந்து வாழ்கிற தமிழ் மக்கள் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் மொத்தமாக எத்தனை அகதி முகாம் இருக்குன்னு தெரியுமா? ஈழத்தமிழ் மக்கள் வாழ்ற அகதி முகாம் இருக்குன்னு தெரியுமா? நீங்க நாடு கடந்த விவரங்கள் கேட்குறீங்களா? எத்தனை இல்லை வேலை யாருக்கு வேலை செய்யணுமெண்டா வேலை தெரியுமா? எந்த மக்களுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, எந்த மக்களுக்கான செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுறீங்க, யாருக்கு நாடு படுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க? 50 வருஷமாக தமிழ் மக்கள் அகதி முகாமுக்குள்ள வாழினம்னு தெரியும்.
இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் எத்தனை அகதி முகாம்கள் எங்களோட மக்கள் இருக்கணும் தெரியுமா? நீங்கள் முதல்ல இங்கே இருக்கிற மக்கள் வந்து நாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இலங்கை பயப்படுது, இலங்கை எல்லாத்துக்கும் தான் பயப்படும். என்ன பிள்ளை செய்கிறவன் எல்லாரும் பயப்படும். இப்போ நான் வந்து ஒரு பொதுமகன், ஒரு அமைப்பு சார இல்லை, நாடு கடந்த அரசு சார்ந்த இல்லை. ஆகவே நான் என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால், நீங்கள் சொல்லுகிறீர்கள் மக்கள் பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். எந்த மக்கள் அஞ்சுகிறார்கள்? தளர்வு நிலையில் இருக்கிறார்கள். 2009 பின் மக்கள் சர்வதேசம் என்ன செய்கிறது என்பதை பார்த்து அவர்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள். இதனால் தான் போராட்டங்களுக்கு வருகிறார்கள் இல்லை. எந்த அமைப்புகள் ஒரு ஆர்ப்பாட்டங்கள் ஒரு கூட்டங்களுக்கு கூட வருகிறார்கள் இல்லை. இப்போ ஈழன் கூட வருவதில்லை, நான் கண்டதில்லை. அப்போ இப்போ வராதவர்கள் வந்து எப்படி இந்த அமைப்புக்குள் இருக்கிற பிரச்சனைகளை கதைக்கிறீர்கள்? நீங்கள் அந்த அமைப்புக்குள் உள்வாங்க பிறந்த பிள்ளைகள் ஒன்றுமே வாழ்க்கையில் எதுவும் கதைக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? இப்போ என்ன காரணத்துக்கு அதை கதைக்க வரீங்க? 2008 பிறகு பிறந்த பிள்ளைகள் நீங்கள் சண்டை நடக்க பிறக்கே இல்லை, அதனால நீங்கள் எங்களோட பிரச்சனை பற்றி கதைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பிறந்தவர்களே தடுமாறுகிறோம். முதலாவது ஒரு அரசியல் யார் கதைக்க வந்தாலும் முதலாவது அந்த அரசியலை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் இவர் யார் கதைக்கிறதுக்கு, இவர் என்ன கதைக்கிறார் என்று போய் நான் என்ன கதைக்கிறேன்னா, நான் சரியான கதைக்கிறேன்னா பிள்ளையான கதைக்கிறேன்னு மட்டும் கதைங்க. இவர் யார் கதைக்கிறன்ற கேள்வி உங்களுக்கு என்ன காரணத்துக்காக வருது? என்ன பார்த்தா துரோகி என்று அடையாளப்படுத்துறீங்க. இவர் கெட்டவர், இவர் இலங்கை அரசாங்கத்துக்காக வந்தவன்னு கதைக்கிறீங்க. நீங்களே அந்த அடையாளத்தை எடுக்கும் போது நியாயமான அரசியல் நீங்க கதைப்பீங்கண்டா. முதலாவது வந்து நான் யார் என்று உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தானே உங்கள்கிட்ட கேட்டு. இல்லை ஒரு நிமிஷம். இப்போ உங்களை மாதிரி தான் நானும் போதுமா ஒரு நிமிஷம் இல்லை. இப்போ ஒரு அமைப்பு தொடர்பாக நாடு தமிழ் அரசாங்கம் மாத்திரமில்லை, இந்த அமைப்பு தொடர்பாக ஒரு கேள்வியை முன்வைப்பவன் அந்த அமைப்பு தொடர்பான போராட்டங்களில் ஈடுபடுறவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குன்னு சொல்ல வாரீங்களா? அப்படியா? அப்படின்னா அவர் கேட்டால் சரி, யுத்தத்தில் பிறந்த குழந்தை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கு, அது கேட்கலாதா? இல்லை சாமன், அவற்றை கேள்விக்கு நானும் நாடு சார்ந்த ஒரு பிரதிநிதியாக அவற்றை இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ முதலாவது கேள்வி உங்கள்கிட்ட இருக்கிறது, எங்களோட மக்கள் எவ்வளோ பேர் அகதியாக இருக்கணும், எத்தனை நாட்டில் இருக்கணும்ன்றதான் உங்களோட கேள்வி. உண்மையிலே வந்து இன்று ஒரு மிகப்பெரிய யுத்தம் முடிந்து இன்றும் எமது மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் என்பது வந்து வேதனைக்குரிய விடயம். நிச்சயமாக அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கு இன்னும் நாட்டுக்கு திரும்பாமல் எவ்வளவோ அவங்களோட 113 அகதி முகாம் இருக்குது. 113 அகதி முகாம் இருக்கின்றது. உண்மையாக உங்களோட கேள்வின்றது சரியான புள்ளி விவரம், சரியான உலகம் எத்தனை அகதி முகாம் இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களை ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாது, ஒரு தனி மனிதனால் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். எங்களோட மக்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கணும்ன்றது ஒரு தனி மனிதனால் செய்ய முடிகிற விஷயத்தை நீங்கள் 50 பேர் 100 பேர் இருந்து கொண்டு பெரிய கட்டமைப்புகளை வச்சுக்கொண்டு ஆஃபீஸ்களை வச்சுக்கொண்டு எங்களோட மக்களுக்கு என்ன சேவை செஞ்சீங்க, என்ன மாற்றம் உங்களால் ஏற்பட்டதுன்றது சொல்ல முடியும். முதலாவது அரசாங்கம் 10 வருஷம் சாரி ஒரு செகண்ட். அதாவது வந்து நாடு கடந்த அரசாங்கத்தின் முதன்மையான பணி என்றது வந்து எங்களோட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி அதுக்கு என்ன செஞ்சீங்கன்ற கேள்வி. அநீதிக்கு நீதி எப்படி எடுக்கிறீங்க? உங்களோட செயல் திட்டம் என்ன? உங்களோட கேள்வி விளங்கிட்டு இனி அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கான கேள்வியை நீங்க கேள்வியை கேட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா பதில் சொல்லலாம். உங்களோட கேள்விக்கு பதில் வேணுமெண்டா கேள்வியை கேட்டு பதில் வேணுமெண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரலாம். ஒரு நிமிஷம். அவர் அந்த ஈழனுடைய கேள்விக்கான அவருடைய பதிலை முடிச்சுட்டு நாங்கள் உங்கள்கிட்ட போவோம். இப்போ நாடு கடந்த அரசாங்கம் அப்படின்றது நாங்கள் வடிவாக முதலாவது அந்த கட்டமைப்பை விளங்கி கொள்ளணும். நாடு கடந்த அரசாங்கம் என்ன செய்தது, எப்படி இயங்குதுன்றது முதல் ஒவ்வொரு தமிழ் மகனாக அது அந்த கட்டமைப்பை விளங்கி கொள்ளணும். நாடு கடந்த அரசாங்கம்ன்றது ஒரு நிழல் அரசாங்கம். அது கிட்டத்தட்ட 100 பிரதிநிதிகளை உள்வாங்கின ஒரு ஜனநாயக அமைப்பு. ஒரு நிமிஷம் குறிக்கிறது மன்னிக்கணும். இப்போ அந்த நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய விவரணம் தேவையில்லை. அவர் கேட்ட கேள்வி என்ன செய்து நீங்கள் பாயிண்ட் ஃபார்மில் சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நாடாளுமன்ற அரசாங்கத்தை விளங்கிக் கொள்ளுங்கன்ற வரைவிலக்கணம் வேணாம். பாயிண்ட் ஃபார்ம்ல சொல்லுங்க என்ன செய்தோம். அதுக்கு முதல் நாடாளுமன்ற அரசாங்கம் கிட்டத்தட்ட 7-8 அமைச்சுக்களை கொண்டு ஒவ்வொரு அமைச்சு ஒவ்வொரு வேலை திட்டத்தை செய்து அப்போ ஒவ்வொரு அமைச்சு சார்ந்தவர்களுக்கு தான் அந்த அமைச்சு என்னென்ன செய்திருக்கின்றது தெரியும். இப்போ ஒட்டுமொத்தமான உங்களுக்கு ஃபிகர் வேணும் என்று சொல்லி சொன்னா அது நாடு கடந்த அரசாங்கம் அமைச்சுகள் எல்லாத்தையும் நாடு கடந்த அரசாங்கம் முதன்மையாக செய்த இதுவரைக்கும் தொடங்கின காலத்தில் இன்று வரைக்கும் மக்களுடைய அடுத்த நகர்வுக்காக செய்த முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் சிக்னேச்சர் வந்து எங்க மக்கள்கிட்ட மேப்புக்காக எடுத்துருக்கோம். 1.5 சிக்னேச்சர் சைனால இது பிரயோசனம் இருக்கா? நான் இந்த வாட்ஸ்அப்பில் என்ன பிரயோசனம்? யுனைடெட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் அவர் யார் பிரின்ஸ் அண்ட் ஒருத்தர் இந்த இதுக்கு முதல் இருந்தவர், அவர் தான் சொன்ன ரிப்போர்ட்டில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் என்ற ஒரு தமிழர்களுடைய கட்டமைப்பு இங்கு எமக்கு பிரஷர் தந்து கொண்டு இருக்கிறது அதுலேயே அவற்றை ரிப்போர்ட்லேயே இருக்குது. அதே ஒரு பெரிய விஷயம். நான் கேட்கிறேன் இல்லை சமூக வலைத்தளங்களில் நீங்களே உங்களோட லோகோவோட போட்டு அனுப்பின விஷயத்தை நானே பார்த்துருக்கிறேன்.
1,50,000 கையெழுத்து இருந்தால் இலங்கை அரசாங்கத்தை தண்டிக்கும். இது ஒரு மிக முட்டாள்தனமான கருத்து. பிள்ளையான கருத்து. அழுத்தம் கொடுக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் இதை சொற்களை பாய்க்கும் பொழுது தயவு செய்து அப்படின்னா நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணணும். இது வந்து நாங்கள் தனியாக ஐக்கிய நாடு சபைகளில் மட்டும் கொடுக்கல, நாங்கள் சந்திக்க போகிற தூதரகங்களில் வெளிநாட்டு அமைச்சுக்கள்கிட்ட கூட அந்த அறிக்கையை நாங்கள் கொடுக்குறோம். பட் இவர் கேட்ட கேள்விக்கு நான் முதல் பதில் சொல்லிட்டு வரேன். இவர் கேட்டார் நாங்கள் அந்த விடுதலை அமைப்புகளோடு செயல்படுறோமாண்டு. கட்டலோனியா அமைப்போடையும் மற்ற குர்திஸ் அமைப்புகளோட சேர்பிய அமைப்புகள் எங்களுடைய 40வது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்னுடைய நினைவு நடந்தது. அவர்களை அழைத்து அவர்களுடன் நாங்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு விடுதலை சம்பந்தமான கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டோம். சவுத் சூடானுடைய பிரதி எல்லாரையும் நாங்கள் கலந்து கொண்டோம். அப்படி நாங்கள் தேவையானவர்களை தேவையான சந்தர்ப்பங்களில் கருத்துக்களையும் கேட்டு அவர்களுடைய ஆலோசனைப்படி சில நடவடிக்கைகள் செய்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டு செய்ய வேண்டிய முதன்மையான ஒரு பணி சொல்லியிருந்தார். உங்கள்கிட்ட இதுக்கு போகிறதுக்கு முதல் இளன் குறிப்பில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பதில் சொல்ல வேணாம் இவருடைய விஷயத்துக்கு. அவங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். 1,00,000 கையெழுத்துகள் முக்கியமானதுன்றது மிக பிரதானமான நாடு கடந்த அரசாங்கம் தங்களுடைய நகர்வில் முதன்மைப்படுத்தி மக்களுக்கான நகர்வின என்று கேட்ட முதலாவதுக்கு அவர் சொன்ன விஷயம் கையெழுத்து போட்டது. ரைட், நீங்கள் உங்களுடைய சொல்லணும். சரி, நான் ஆரம்பத்திலேருந்தே கணக்கு கேள்விகளுக்கு என்னட்டையும் சில பதில்கள் இருக்குது, அதை சொல்லலாம் என்றும் அதே நேரம் எனக்கும் கேள்விகள் இருக்குது. இதில் என்னென்றால் நீங்களும் கேட்டிருந்தீர்கள், பலர் கேட்டிருந்தார்கள், ஏன் மக்கள் போராட்டத்துக்கு வரவில்லை, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் மக்களை ஒருங்கிணைக்கவில்லையான். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஆரம்ப விஷயம் என்னென்றால், இப்போ அண்மையில் நடந்தது காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் நிலங்கள் மீட்கப்படாமை தொடர்பாக அங்கே இலத்திலும் இலங்கையிலும் ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற பொழுது இங்கேயும் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள். இது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம் இல்லை. இது மக்கள் எங்களாகிய நாங்கள்லாம் செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம். இதை நாங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை பார்த்தே நீங்கள் மக்களை கூப்பிடவில்லை என்று கேட்க முடியாது. ஏனென்றால் இது யாருக்கு? எங்களுக்கு. நாங்கள் தான் போய் நின்று போராட வேண்டும். அப்போ இதை நாங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை நீங்களே மக்களை கூப்பிடவில்லை, நீங்களே மக்களை கூப்பிடவில்லை, அப்போ நீங்கள் மக்களை ஒருங்கிணைக்க இல்லை என்று கேட்கலாது. எந்த உணர்வு எனக்கு நிலம் வேண்டும், எந்த அண்ணா அங்கு காண இல்லை என்றால் நான் தான் போய் போராடணும். இதை நாங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்திட்ட யாருமே கேட்க முடியாது. இல்லம்மா, கேள்வி நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் என்ன செஞ்சு போராட்டம் போடுறது, எல்லாரும் போராடுறது, அப்ப நாங்கள் நாங்கள்லாம் போராடணுமே வழிய நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை நாங்கள் சாரக்கூடாது. அப்போ ஏன் நீங்கள் கூப்பிட்டு மக்கள் வர இல்லையா? அப்போ உங்கள நம்பிக்கை போராட்டம் எங்களுக்கு ஐயா, நாங்கள் தானே போராடணும். அப்போ பிறகு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை நாங்கள் கேட்போம். இல்லை, அப்போ என்னத்துக்காக நாடு கடந்த அரசாங்கம் ஒன்று உருவாகினது? மக்கள் தாங்களா போராடுவாங்கன்னால் அப்படி உருவாக வேண்டிய தேவையேன் வந்தது? இப்போ நாடு கடந்த இப்போ நீங்கள் நினைக்கிறதாம் மக்கள் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மக்களும் தனியாக போய் மகஜர் கொடுத்து கொண்டிருக்க இயலாது. ஒவ்வொரு மக்களும் ஐக்கிய நாடுகளுக்கு போயிடாது. அப்போ அதுகளை எல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ நான் கேட்கிறேன், ஓகே, எங்கட விடுதலை போராட்டம் இருந்த காலத்தில் எதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூப்பிட்டு தலைவர் அமைச்சு விட்டார்? அரசியல் ரீதியாக அவர்கள் தங்களுடைய முன்னெடுப்பை செய்ய வேண்டும். அதுக்காக தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் கைய விடுறார்களா? இல்லை, அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை செய்ய வேண்டும். அரசியல் ரீதியாக போறதுக்கு இன்னொரு வழி. ஆகவே ஒவ்வொரு மக்களும் நாங்கள் போய் ஐக்கிய நாடுகளில் கதைக்கிறோம். மக்களை ஒன்றுபடுத்துறது நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய ஒரு வேலை இல்லை என்று நீங்க சொல்றீங்க. மக்கள் மக்களுடைய வேலை இல்லை, மக்கள் ஒன்றுபட வேண்டியது மக்களுடைய கடமை. எங்களுக்கான உரிமைக்காக குரல் கொடுக்கிறது எங்களோட கடமை. சரி, இப்ப உங்களுடைய ஒரு கேள்வி, நான் தான் போய் எனக்கு மற்றவன் சாப்பாடு தரணும். இல்ல யாரு சேவன் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு கேள்வி நான் சிம்பிளா கேட்கிறேன். மக்கள் தாங்களாக ஒன்றுபடணும்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்றீங்க மக்கள் ஒன்றுபடுத்துறது நாடு கடந்த அரசாங்கத்தின் வேலை இல்லை. மக்களை ஒன்றுபடுத்துவது நாடுகள், நாங்களாக போய் அவர்களுக்கு என்ன செய்யணும் என்று நாங்கள் பார்க்கணும். என்னுடைய கேள்வி, மக்கள் ஒழுங்குபடுத்துறது நாடு கடந்த அரசாங்கத்தின் வேலைகளில் ஒன்றா இல்லையா? என்னை பொறுத்த மட்டும் அவர்களுடைய வேலை கிடையாது. மக்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மக்களை ஒன்றுபடுத்துவது நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை என்றால் நாடு கடந்த அரசாங்கம் தங்களுடைய போராட்டத்துக்கு மக்கள் வரவில்லை என்று கவலை தெரிவிக்க கூடாது. அது உங்களுடைய வேலை இல்லை. நீங்க வேற ஒரு தமிழீழ திருப்பவும் நீங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் போராட்டம் இல்லை, அது மக்களின் போராட்டம். நீங்களே விளங்கிக் கொள்றீர்கள். மக்களுக்கு தானே பிரச்சனை. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க. வணக்கம் எல்லாருக்கும். என்னென்று சொன்னால், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாடு கடந்த அரசாங்கம் என்ன செய்தது இவ்வளவு காலம் உண்டு. நாங்கள் இப்போ முதலாவது நாடு கடந்த அரசாங்கத்தில் மெகா ப்ராஜெக்ட் 15 ப்ராஜெக்ட் கொண்டு வந்தது.
அந்த ப்ராஜெக்டில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து மாவீரர் துயிலும் இல்லம் என்று சொல்லி ஒன்று அமைக்கணும்னு சொல்லி அதில் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரப்பட்டது. அந்த ப்ராஜெக்டை வரலாற்று மையம் உண்டு, உலக தமிழர் வரலாற்று மையம் என்று சொல்லி ஆக்ஸ்போர்ட்டில் 108 ஏக்கர் காணியோட இன்றைக்கு வாங்கப்பட்டு அதில் தாயகம் நோக்கிய பாரிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நீங்கள் ஒட்டு மொத்தமாக கண்ணை மூடிக்கொண்டு சொல்ல இல்லாது நாடு கடந்த அரசாங்கம் அங்கே ஒன்றும் செய்ய இல்லையன்று. ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால் 108 ஏக்கருக்கான உலகத்திலேயே முதல் ஒரு இனம் வச்சிருக்குண்டா அது நாங்கள்லாம் தமிழ் மக்கள்லாம் அதை வச்சிருக்கிறோம். உலகத்தில் எங்கேயுமே 108 ஏக்கர் காணத்தில் 108 ஏக்கர் காணி வளாகம் கொண்டு ஒரு துயிலும் இல்லம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. முதல் முறையாக நாடு கடந்த அரசாங்கம் அந்த ப்ராஜெக்டை எடுத்து நாங்கள் கையில் எடுத்து போராளியெல்லாம் ஒருங்கிணைச்சு மக்களை ஒருங்கிணைச்சு 15 லட்சம் பவுண்ட்ஸுக்கு 15 லட்சம் பவுண்ட்ஸுக்கு அதை வாங்கி கதைக்கு சந்தர்ப்பம் தான் என்ன விடணும் கதை அதை வாங்கி கட்டி இன்றைக்கு பாரிய வேலை திட்டத்தில் 1740 குடும்பங்களுக்கு பாரிய உதவி அங்கே செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நடக்கிற போராட்டங்கள் இன்றைக்கு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் இவை கண்ண மூடிக்கொண்டு சொல்கிற மாதிரி விஷயங்கள் கிடையாது. நாடு கடந்த அரசாங்கத்தின் பங்களிப்பு பாரிய பங்களிப்பு அங்கே இருக்கு. தேசத்தில் பெரிய கட்டுமானங்களை செய்து வச்சிருக்கிறோம். இன்றைக்கு இதில் நாங்கள் நேரடியாக சொல்ல முடியாது என்னென்னா அங்கே செய்ய முடியாத வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் எங்களை ஐடென்டிஃபை பண்ணி இவை தான் செய்யணும்னு சொல்ல இயலாது. இன்றைக்கு நீங்கள் கொண்டு யோசிச்சு கொள்ளுங்கோ, இலங்கை பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்காவை சொல்கிறாங்க, நீங்கள் போய் பிரதமர் ஒரு ஆள் தேடுறாங்க, நாடு கடந்த அரசாங்கத்தில் பிரதமராக கொண்டு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் சமீபத்தில். நீங்கள் மக்கள் ஆதரவில்லைன்னு மாத்திரம் சொல்லாதேங்கோ, மக்கள் ஆதரவோடு தான் நாங்கள் இதில் நிற்கிறோம். அதே ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, நாடு கடந்த அரசாங்கத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிரதிநிதியும் தன்னுடைய சொந்த பணத்தில் ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது 10,000 பவுண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே வேலை செய்ய முடியும். காரணம் என்னென்னா போக்குவரத்து செலவு இருக்குது, எங்களுக்கான கட்டுமானங்கள் செய்வதற்கு நிறைய வேலை செய்கிறோம். அதே இடத்துல நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இதுக்குள்ளே வந்து நின்றுக்கிறோம். ஏனென்றால் கடந்த காலம் 10 வருடமாக ஆயுத போராட்டத்தில் நின்று அந்த ஆயுத போராட்டம் மௌனிச்சதுக்கு பிறகு திருப்பி இந்த தளத்தில் வந்து நின்று புலத்தில் நாங்கள் அரசியல் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். ஆனால் நாடு கடந்த அரசாங்கம் செய்யலை என்று சொல்லாங்க. 10 வருஷம் விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பித்தது 72ஆம் ஆண்டு, 82ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் பேர் வரையில்லை. அது குறைஞ்சது 20 வருஷமானது தேசிய தலைவர் என்று அவர் அங்கீகரிக்கிறதுக்கு. காரணம் என்னென்னா அவருடைய வேலை திட்டம். அதே மாதிரி 10 வருஷம் தான் இந்த பிள்ளை பிறந்து. இப்போ நீங்கள் 10 வருஷத்தில் இது செய்துட்டீங்களாண்டா நாடு கடந்த அரசாங்கம் சர்வதேச, அதாவது நீங்கள் பாருங்க உருத்ரகுமார் அண்ணன் வந்து செய்கிற வேலை வந்து பாரிய வேலை திட்டங்கள். அந்த வேலை திட்டங்கள் எப்படின்னா அமெரிக்காவில் ஒரு இடத்து அமெரிக்காவிலிருந்து வேலை செய்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்ட விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறையில் நாங்கள் பேணி பாதுகாத்து தான் வேலையை செய்து கொண்டு போகிறோம். இப்போ லண்டனில் இருந்தோண்டு நாங்கள் பேசுகிறது ஈஸியாக இருக்கலாம். நமக்கு நாடு கடந்த அரசாங்கம் என்ன செய்தது, நாடு கடந்த அரசாங்கம் என்ன நான் என்ன செய்தேன்னு கேட்குற கேள்வி கேட்குறாக்கள் கேளுங்க. நான் எங்கே இருந்த உலகாலம் நான் என்ன செய்தன் உலகாலம் 2009 பாருங்க. இவருடைய வர்றதுக்கு முதல் அவர் சொன்ன விஷயத்திலேருந்து 2 விஷயம் நாங்கள் அதில் சுருக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, பிறந்து 10 வருஷம் தான் பிள்ளை, 75ஆம் ஆண்டு அவர் தொடங்கி 85ஆம் ஆண்டு கேட்கலாம். இப்போ வந்து 2009ஆம் ஆண்டு பிரபாரனோ அல்லது விடுதலை புலிகளிட்ட கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை நாடு கடந்த அரசாங்கத்தில் கேட்குறீங்க. இந்த 10 வருஷத்தில் நீங்கள் என்ன நகர்வு செய்திருக்கிறீங்க, என்னத்தை சாதிச்சு தமிழத்தை எடுத்து தந்துட்டீங்கன்னு கேட்கல. இந்த நகர்வு என்னன்னு நீங்கள் சொன்ன கையெழுத்து வேண்டினது. இப்போ சொல்கிறீங்க 180 ஏக்கர் உலகத்திலே இந்த தமிழ்நாட்டையும் இல்லை. இப்போ ஏக்கர்கள் அடுக்கி வச்சிருக்கிறதுல பெருமைப்பட்டு என்னென்னு சொல்லி சொன்னான்னா அதில் ஒரு நான் மேலே வேறு கதைக்க தொடக்க வேண்டிய விதம் வேறு. ஆனால் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டு போட்டேன். அவர் ஒரு இன்றைக்கு தான் எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்குது. இப்படி வரலாற்று மையம் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தான் எனக்கும் அது இன்றைக்கு தான் புதிய அப்படி ஒரு தகவல் இது வரைக்கும் இல்லை. அது எந்த ஒரு இல்லை அப்படி அது ஒரு அப்படியான ஒரு தகவல் இல்லை. அதாவது வந்து நடந்த அரசாங்கத்தின் இளையோர் அமைச்சர் விஷயத்தை என்னென்ன தந்திருக்கிற அடிப்படையில் வந்து இதை கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக நான் சொல்கிறேன். இதில் குழப்பங்கள் தேவையில்லை. அதாவது நாடு கடந்த அரசாங்கத்தால் வந்து 2016ஆம் ஆண்டு நாடு அரசாங்கத்தின் நேரடியான சந்திப்பில் வந்து பிரதமர் அவர்களால் வந்து ஒரு உத்தியோகபூர்வமாக ஒரு செய்தி இல்லாத அர்த்தம் இல்லை. அதை பற்றி ஒரு செகண்ட், நான் அதன் ஒரு பிரதிநிதியாக இருந்து கொண்டு நான் பொய்யான தகவலை உங்களுக்கு சொல்ல இல்லை. முதலாவது நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. சரியோ, 15 மெகா திட்டங்கள் நாடு அரசாங்கத்தால் முன்முனையப்பட்டது. சரியோ, அதில் ஒரு திட்டம் தமிழர் உலக அளவில் தமிழர்களுக்கு என்று சொல்லி ஒரு சொந்த இடத்துல வந்து அந்த மாவீரர்களை நினைவு கொள்வதற்கும் தமிழர்களுக்குரிய ஒரு தமிழ் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு அதாவது வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதும் தமிழர்களுடைய வரலாற்று ஆவணங்களை சேமிப்பதற்கும் ஒரு இடம் வேணும் என்றது நாடு அரசாங்கத்தின் 15 திட்டத்தில் ஒரு திட்டம். அது நாடு அரசாங்கம் சொல்லியிருந்தது, நாடு அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. அப்படின்னு சொன்னால் அது நாடு அரசாங்கம் தான் செய்யணும் என்றது இல்லை. சமூக ஆர்வலர்கள் தாங்கள் ஒரு குழு
குழுவாக உருவாகி இந்த திட்டங்களை முன்னெடுத்து நகரச் சொல்லி பிரதமரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு அப்போ நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு நாடு கடந்த அரசாங்கத்தின் ஒரு ப்ரொஜெக்டாகவே நீங்கள் வெளிப்படுத்துறீங்க வெளியில். அது ஒரு வெளியில் உள்ள நாடு கடந்த அரசாங்கத்தின் திட்டத்தில் உண்டு தானே, அது கொஞ்சம் மக்கள் திட்டம் பலகிட்டு இருக்கலாம். இப்போ என்னன்னு சொல்லுச்சுன்னா, நான் ஒரு பிரதிநிதியாக இருந்து கொண்டு ஒரு ஊடகத்தில் நடந்ததை சொல்றேன், நீங்க மறுக்கிறீங்க இல்லையண்டு. இப்போ இதில் இருந்த ஒரு என்ன சொல்ல வாரீங்க? அப்போ நான் சொல்ல வரேன் தெரியாம இருக்கிறேன்னா இல்ல புதிய தகவலை தரேன் உங்களுக்கு. நல்லது. மிக காரசாரமான காட்டமான விமர்சனங்களோடும் கருத்துக்களோடும் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த சமூகம் தன்னை தானே ஆன்ம சோதனை செய்து கொள்வதற்காக கேள்விகளை எழுப்புகின்றதோ, தன்னை தானே விமர்சித்துக் கொண்டு நகர்கின்றதோ, அந்த சமூகம்தான் எல்லோரும் முன்னிலை விதித்தவர்கள் முன்னாலே எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்கும். அந்த வகையிலே கேள்விகளால் நிரப்பப்படுகின்ற இந்த விடயப்பரப்பு கூட மிக ஆழமான பதிலை எட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த வார நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியில் இந்த கருப்பொருளோடு இந்த கருத்துரையாளர்களுடன் சந்திப்போம் அன்புறவுகளே. அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன்.